முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் திமுகவும் அதிமுகவும் கூட்டுக் களவாணிகள் என்று தரங்கெட்டு விமர்சனம் செய்துள்ளார் முதலமைச்சர் விஜய். அவர் பயன்படுத்தும் சொற்களுக்கு அவருக்கே அர்த்தம் தெரியுமா அல்லது டயலாக் பேப்பரை போலவே புரியாமல் பேசுகிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. தேர்தலுக்கு முன்னதாகவே திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியில் சில அல்லக்கைகளை பிடித்து தனக்கு ஆதரவாக மாற்றி வைத்திருந்தாரே விஜய், அதுதான் களவாணித்தனம். தேர்தல் முடிந்த நாளிலேயே அந்த பச்சோந்திகள் நிறம் மாறி தங்கள் குணத்தை காட்டியதே அதற்கு பெயர்தான் களவாணித்தனம். திமுக கூட்டணியில் வென்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளோடு அறிவிக்கப்படாத பேச்சுவார்த்தையை விஜய் கட்சி நிர்வாகிகள் நடத்தினார்களே, இதுதான் களவாணித்தனம் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் நின்று வென்ற அமமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தினார்களே, அதுதான் களவாணித்தனம் என்பது. அவரை முகத்தை மூடி அழைத்துச் சென்றதற்கு உண்மையான அர்த்தம்தான் களவாணித்தனம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அதிகாரப்பூர்வமாக தனது நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு முன்னதாகவே ஆளுநருக்கு கொடுத்த கடிதத்தில் முஸ்லீம் லீக் ஆதரவு என்று விஜய் கட்சி சொன்னதே களவாணித்தனம் என்றும், யார் யாரிடம் எல்லாம் பேசினார்கள் என்பதை நான் சொல்லவா என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொன்னபோது அவருக்கு எதிர்பதில் சொல்லாமல் இருக்கிறார்களே, அதுதான் களவாணித்தனம் என முரசொலி கூறியுள்ளது. அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ், அதிமுகவும் விஜய் கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று சொன்னாரே, அதுதான் களவாணித்தனத்தின் உச்சம். மே 4ஆம் தேதியன்று தேர்தல் முடிவுகள் வந்தது. மே 5ஆம் தேதி லீமா ரோஸ் இப்படி பேட்டி தந்தார். ஆட்சி அமைக்கும் வலிமையில்லாத நிலையில் அதிமுகவின் ஆதரவை பெறுவதற்கும் விஜய் முயற்சி செய்கிறார் என்பதை வெளிப்படையாக உடைத்தவர் லீமா ரோஸ். லாட்டரிகளால் உருவாக்கப்பட்டதுதான் விஜய் கட்சி என்பது ஊருக்கு தெரிந்த உண்மையாகும். களவாணித்தனத்தின் உச்சமாக அதிமுகவின் ஆதரவுடன் முதலமைச்சராக துடித்தார் விஜய். அதனை அதிமுக தலைமை ஏற்கவில்லை என்றதும் தான் அதிமுகவை உடைக்க திட்டமிட்டார் விஜய். இதனை கண்ணக்கோல் வைப்பது என்பார்கள். வீடுகளின் சுவர்களை துளையிட அல்லது சுரங்க வழி ஏற்படுத்த திருடர்கள் பயன்படுத்தும் சிறிய இரும்பு கம்பியை பயன்படுத்துவார்கள். அந்த மாதிரி அதிமுக அலுவலகத்தில் கண்ணக்கோல் வைத்தார் விஜய். 8 பேருக்கு அமைச்சர் பதவி தருகிறேன் என்றார். 10 பேருக்கு வாரியம் தருகிறேன் என்றார்கள். இப்படி திரட்டப்பட்டவர்கள்தான் அதிமுகவின் 25 உறுப்பினர்கள். இவர்கள் வாக்களித்ததால்தான் விஜய் கட்சிக்கு 144 உறுப்பினர் ஆதரவு என பதிவானது. இது விஜய் நடத்திய கண்ணக்கோள் களவாணித்தனத்தின் உச்சம். இத்தகைய எம்எல்ஏ திருட்டை செய்தவர்தான் விஜய். இவருக்கு அதிமுகவை பேசுவதற்கு யோக்கியதை இருக்கிறதா என்று முரசொலி சாடியுள்ளது. தன்னுடைய களவாணித்தனத்துக்கு அதிமுக உறுப்பினர்களை பயன்படுத்திய விஜய்க்கு எதை பற்றி பேசுவதற்கும் யோக்கியதை இல்லை. கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தவர்களுக்கு பதவி போய்விடும். அதிலும் அமைச்சர் பதவி என்றால் நிச்சயம் பதவி போய்விடும் என்பதால் அவர்களுக்கு நினைத்த மாதிரி பதவிகள் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கே வந்துவிட்டார்கள். இத்தோடு முடியவில்லை விஜயின் களவாணித்தனங்கள். அதிமுக உறுப்பினர்களை ஒவ்வொருவராக பதவி விலக வைத்தார் விஜய். இதுவரை 6 பேர் விஜயால் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டுள்ளார்கள். இவை அனைத்தும் அதிமுகவுக்குள் கண்ணக்கோள் வைத்து விஜய் செய்து வரும் செயல்கள்தான். இந்த 6 பேரும் விசிலில் நிற்பார்களாம், கண்ணை மூடி திறப்பதற்குள் ஜெயித்து விடுவார்களாம். விஜய் கட்சி நடத்தவில்லை, கண்கட்டி வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். தனது நாற்காலிக்கு உள்ளே வந்து முட்டுக் கொடுக்கும், வெளியில் நின்று முட்டுக் கொடுக்கும் கட்சிகளை விஜய் நம்ப தயாராக இல்லை. தான் திருடி பிறரை நம்பாள் என்பது பழமொழி. அதனால்தான் இவர்கள் தயவு இல்லாமல் ஆட்சி நடத்துவதற்காக அதிமுகவுக்குள் கண்ணக்கோள் நடவடிக்கைகளை தொடர்ந்தே வருகிறார். விஜயை நம்பி ராஜினாமா செய்தவர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்பட போவதுமில்லை. இவை அனைத்தும் குதிரை பேரங்கள் என்பதால் தேர்தல் நடக்கவும் வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. களவாணித்தனத்தால் ஆட்சி நடத்தி அதையே தொடர்ந்து வரும் விஜய் தன்னைப் போலவே மற்றவர்களையும் நினைக்கிறார். வெட்கம் வெட்கம் என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது.